ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சித்திரை கனி காணுதல் பற்றி பார்க்க போகலாம். அதுக்கு என்னென்ன பொருள் பழங்கள்லாம் வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வாழைப்பழம், பலாப்பழம், மாங்காய், இது 3 தான் முக்கணி. எந்த பழம் இருந்தாலும் இந்த 3 பழத்தையும் முக்கியமாக வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, ஒரு லெமன், வெற்றிலைப்பாக்கு, மணக்கும் மல்லிகைப்பூ, அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அரிசி, உப்பு, பருப்பு, நம்மக்கிட்ட இருக்க வெள்ளி காசு, தங்கம் இதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கண்ணாடி வச்சுக்கலாம். கண்ணாடியில் பவுன் வச்சுக்கலாம். கண்ணாடியில் தங்கம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளி உங்கள்கிட்ட இருந்தால் வெள்ளி பொருட்களும் வச்சுக்கலாம். என்கிட்ட ஒரு வெள்ளி டம்ளர் இருக்குது. அதில் வெள்ளி செயின், வெள்ளி மோதிரம், வெள்ளி பிரேஸ்லெட் இதெல்லாம் போட்டு ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க காயின், அப்புறம் கோல்டு ஒரு ரிங்கு. இது நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் இதில் நீங்கள் கண் விழிச்சு பார்க்கணும். இதை பார்த்தா நம்மக்கிட்ட இந்த வருடம் முழுவதும் செல்வ செழிப்போடும், தானியங்கள் எதுவும் குறையாமல், நோய் இல்லாமல் வாழ்வோம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சித்திரை 1 கனி காணுதல். அதுக்கு முதல்ல என்னென்ன வைக்கலாம், எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழம், பலாப்பழம், மாங்காய், இது 3 தான் முக்கணி. இந்த 3ஐயும் முக்கியமாக வச்சுக்கணும். அப்புறம் நான் ஆப்பிள், மாதுளை, சாத்துக்குடி, ஒரு லெமன், வெத்தலைப்பாக்கு, அதில் மணக்கும் மல்லிகைப்பூ, ஒரு கோல்டு ரிங், ஒரு செயின், அப்புறம் உங்கள்கிட்ட இருக்க காசு. நம்ம வீட்டில் அரிசி பருப்பு குறையாமல் இருக்கிறதுக்காக பருப்பு, உப்பு, அரிசி. இது நம்ம காலையில் இதில் போய் நம்ம கண் முழிச்சு பார்த்துட்டு சாமி கும்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் கைஸ், நாளைக்கு புது வருட பிறப்பு. அதனால் அதுக்கு பூஜை பண்ணுற நேரம், அதுக்கு நல்ல நேரம் எப்போன்னு வாங்க பார்க்கலாம். காலையில் 7:30 to 8 மணிக்கு நல்ல நேரம். அப்போ நம்ம இந்த பூஜை இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மறக்காமல் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், ஒரு கண்ணாடியில் ஒரு பவுன், காசு, வெத்திலைப்பாக்கு, மணக்கும் மல்லிகைப்பூ, பருப்பு, உப்பு, சர்க்கரை, காசு இதெல்லாம் வச்சு நல்ல நேரத்தில் சாமியை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வருடம் அருமையாக இருக்கும்.